கலாநிதி வீராசாமி திமுக எம்பி இவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாப்புல, காங்கிரஸ் எங்களோட முதுகுல குத்திடுச்சு, இருந்தாலும் எதிர்கட்சியாகவே இருக்கிறதுக்கு தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ திமுக எதிர்கட்சியாக மட்டும்தான் செயல்படும்னு இவரும் சொல்லியிருக்காப்புல. இது ஏதோ ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தார். இல்லைங்க, நாங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் பெருசாக கண்டுக்க மாட்டோம், டிவிக்கு ஆட்சி அமைதுன்னா அதை நாங்கள் தடுக்கலாம் மாட்டோம், இடையிலே பண்ண மாட்டோம், நாங்கள் ஒரு 6 மாதம் பார்த்துட்டு என்ன எதுன்ற மாதிரி சொல்லுவோன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாப்புல. கிட்டத்தட்ட அதே நிலைப்பாடு தான் இந்த பக்கத்துலேருந்து இவரும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காப்புல. ஆனால் பயன்படுத்திருக்க வார்த்தையை பார்த்தீங்களா, காங்கிரஸ் முதுகுல குத்திடுச்சு அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் அரசியலில் முதுகுல குத்துறது, முன்னாடி குத்துறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நண்பர்களாக இருக்கிறவங்க நாளைக்கு எதிரிகளாக மாறுவாங்க, நாளை எதிரிகள் இன்னைக்கு நண்பர்களாக இருப்பாங்க. திமுக காங்கிரஸ் கிட்ட கூட்டணி வச்சு தான் பல பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க ஒரு காலத்தில், அதையும் மறந்துட முடியாதுல்ல. சரி, ரைட்டு. ராஜேஷ்குமார் தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸோட தலைவர், இவர் என்ன சொல்லியிருக்காப்புல, நாங்கள் தாவேக்கா கூட கூட்டணி வச்சோல, இதனால தாங்க எங்களை போட்டு இவ்வளோ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் திட்டமிட்டு முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள்னு சொல்கிறாரு. கலாநிதி வீராசாமி அவர்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். டிஎம்கேல இருக்க முக்கியமான பெருந்தலைகள் நிறைய சொன்னாங்க பாருங்க, காங்கிரஸ் இதை பண்ணிடுச்சு, பச்சை துரோகம் அது இதுன்ட்டு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரிப்ளை தான் இது. முதுகுல குத்துனதா சொல்கிறாங்களே, அதை நாங்கள் முற்றிலுமாக மறுக்கிறோங்க அப்படின்றாங்க காங்கிரஸ். மாநில எதிர்கால நலன் கருதி மட்டும்தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம், சரி தாவேக்கா கூட போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் விட்டாக்க பிஜேபி உள்ளே வந்துடுங்க, அதனால தான் அவங்க ஒரு பக்கம் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் இருக்கார்ல வைத்திலிங்கம், அவர் இந்த தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிட்டாப்புல. ஆக்சுவலாக அதே தொகுதியில் ரங்கசாமி அவர்கள் போட்டியிட்டாங்க, அவர் எதிர்த்து ஜெயிக்கலாம் சாதாரண விஷயமா? ஸோ அங்கே டெபாசிட் இழந்துட்டாப்புல வைத்திலிங்கம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று, ஏன்னா பாண்டிச்சேரியில் யாரோட ஆட்சி? பாஜக கூட்டணி ஆட்சி தானே. ஸோ இந்த தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிக்கிறேன்ட்டு அவர் இங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு பக்கம் புதுச்சேரியில் இந்த விஷயம் ஒரு அரசியலில் புயலாக பார்க்கப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரங்கசாமி அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, ஐயா இது போல் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் பதவி ஏற்பாரா இல்லையன்ற மாதிரி குழப்பம் போயிட்டு இருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ ரங்கசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமே சிஎம்ஐ பதவி ஏற்றுருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க ரங்கசாமி அவர்கள், அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துச்சு பார்த்தீங்களா, இது எப்போ ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு. ரைட்டு, பாஜக தானே விஜய் அவர்களுக்கு எதிராக இவ்வளோ விஷயங்களை பண்ணுறதா பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் இவரது வேற மாதிரி இருக்குன்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மக்களே, ஒருத்தர் சொல்கிறதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. 1000 பேர் 1000 ஸ்டேட்மெண்ட்ஸை விட்டாலும் பேசினாலும் அரசியலில் எண்டுன்றது எப்படி வேணாலும் மாறும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சில தேட்டர்ஸில் இப்போ என்ன நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஜனநாயகன் விரைவில் வெளியிடப்படும்னு ட்ரெய்லரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பவன் கல்யாண் அவர்கள் ஜெயிச்ச பிற்பாடு வெளியான படங்கள் இருக்குல்ல, அந்த படத்தில் அவரோட பேர் போடுறதுக்கு மேலே என்ன வரும் பார்த்துருக்கீங்களா? இந்த துணை முதலமைச்சர் டேக்ல வரும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் இங்கே மட்டும் இந்த எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குங்க.